வணக்கம் மாணவர்களே. தொண்டைமானாறு வெளிக்கள நிலையம் நடாத்தும் 5ஆம் தவணை பரீட்சை இணைந்த கணிதம் இதன் வினாத்தாள் கலந்துரையாடலை இன்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினா, கணித தொகுத்தறிவு கோட்பாட்டில வந்திருக்கு. கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா நேர்நிறைவன் எண்ணிற்கும் எண் கணம் சய எண் ஆனது ஆறினால் ஆறின் ஒரு நிறைவன் மடங்கென நிறுவுக. சரி, கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பொறுத்தளவில் நாங்கள் முதல்ல எண் சமன் ஒன்றுக்கு முடிவுண்மை என்று நிறுவுவோம். பிறகு எண் சமன் பி, பி வந்து ஒரு நேர்நிறைவன், அந்த எண் சமன் பிக்கு முடிவுண்மை என்று எடுத்து கொண்டு போய் அந்த முடிவை பாவிச்சு எண் சமன் பி பிளஸ் 1க்கு நாங்கள் முடிவுண்மை என்று நிறுவுவோம். பிறகு கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி எல்லா நேர்நிறைவன் பெருமானங்களுக்கும் முடிவுண்மை இப்படி எழுதுவோம். சரியா? ரைட். அப்ப இங்க கவனிங்கோ. முதல்ல எண் சமன் ஒன்று. அப்ப நாங்கள் இந்த எண் கணம் சய எண்ணுக்கு ஒரு பேர் வைப்போம், எஃப் ஆஃப் என். இதுக்கு எஃப் ஆஃப் என் என்று நாங்கள் பேர் வைப்போம். எண் சமன் ஒன்று ஆக எண்ணுக்கு ஒன்று போட்டா ஒன்று சய ஒன்று சைவர். சைவர் வந்து 6 தர சைவர் என்று எழுதலாம். அதாவது 6 நிறைவன் மடங்கு. ஆகவே எண் சமன் ஒன்றுக்கு முடிவு உண்மை. சரியா? எண் சமன் ஒன்றுக்கு முடிவு உண்மை. பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம்? எண் சமன் பி, பி என்றது ஒரு நேர் நிறைவன். அப்ப எண் சமன் பி ஆக முடிவுண்மை என்க என்று சொல்லி அந்த முடிவு எழுதுவோம். என்ன முடிவு? அப்ப எண்ணுக்கு பி போட்டா பி கணம் சய பி. இது வந்து 6 ஒரு நிறைவன் மடங்கு. அப்ப 6k என்று நீங்கள் எழுதுவோம். அப்ப பி கணம் சய பி சமன் 6k. சரி, இதுக்கு முடிவுண்மை என்று நாங்கள் தான் எடுக்கிறோம். இனி எண் சமன் பி பிளஸ் 1க்கு முடிவுண்மை என்று நிறுவோம். சரி, அப்ப எண்ணுக்கு பி பிளஸ் 1 போட்டா எஃப் ஓ பி பிளஸ் 1. சரியா? ரைட். இங்க பாருங்க, எஃப் ஓ பி பிளஸ் 1, எஃப் ஓ பி பிளஸ் 1. அப்ப எண் இருக்கிற இடத்துல பி பிளஸ் 1 போட்டா பி பிளஸ் 1 கணம் சய பி பிளஸ் 1. பி பிளஸ் 1 கணத்தின் விரிவு எழுதுவோம். உங்களுக்கு தெரியும், பி பிளஸ் 1 கணத்தின் விரிவு பி கணம் சக 3 பி வர்க்கம் சக 3 பி சக 1. அதுதான் எழுதி கிடக்கு. இங்கால சய பி சய 1. இந்த பி கணம் சய பி அதை உண்டா எடுப்போம். மற்ற இந்த ஒன்று வெட்டுப்படும். இந்த ஒன்று சய ஒன்றோட வெட்டுப்படும். 3 பி வர்க்கம் சக 3 பியில ஒரு 3 பியை பொதெடுத்தா 3 தர பி தர பி பிளஸ் 1 அப்படி வரும். ஏற்கனவே எண் சமன் பிக்கு முடிவுண்மை என்று நாங்கள் எடுத்த நாங்கள். ஆகவே பி கணம் சய பிக்கு 6k என்று போடுறோம். பி தர பி பிளஸ் 1, பி தர பி பிளஸ் 1ன்றது அடுத்து வார 2 நேர்நிறைவன்களின் பெருக்கம். உங்களுக்கு தெரியும், பி ரெட்டு எண்ணா இருக்கும், அல்லாட்டி பிக்கு அடுத்த பி பிளஸ் 1 ரெட்டு எண்ணா இருக்கும். ஆகவே பி தர பி பிளஸ் 1 எப்போதும் ரெட்டையாத்தான் இருக்கும். அப்ப அது 2k டேஸ், இது 6k. சரிதான்? அப்ப இந்த ரெண்டுலையும் 6 பொதெடுத்தா k பிளஸ் k டேஸ். எங்களுக்கு தெரியும், கேயும் நிறைவன் கே டேஸும் நிறைவன் என்றா ரெண்டையும் கூட்டி வாரது நிறைவன். ஆகவே எண் சமன் பி பிளஸ் 1க்கு முடிவு உண்மை. சரியா? இதோட விடக்கூடாது. எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி எல்லா நேர்நிறைவன் பெருமானங்களுக்கும் முடிவு உண்மையாகும். இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி என்று சொல்றதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் இருக்கு. ஒரு 5 மார்க்ஸ் இருக்கு. அப்ப அந்த 5 மார்க்ஸ் நீங்கள் முதல் நிறுவினது சரியா இருந்தா தான், முதல் படிகள் சரியா நிறுவினா இந்த கடைசி 5 மார்க்ஸ் கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி என்று எழுதிக்க கிடைக்கும்.
சரியா? அப்ப இதுதான் முதலாவது கேள்வி. ரைட், நாங்கள் இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இரண்டாவது கேள்வி மட்டு சமநிலையில வந்திருக்கு. சரியா? ரைட். y சமன் 2 மட்டு x, 2 மட்டு x. அப்ப ഇതിന്റെ வரைவை கீறோம். உங்களுக்கு தெரியும் இந்த மட்டு x இந்த வரைவிலக்கணம் மட்டுக்குள்ள இருக்கிறது நேரா இருந்தா அல்லது பூஜ்ஜியமா இருந்தா மட்டை விட்டுட்டு எழுதலாம். மட்டுக்க இருக்கிறது மறையா இருந்தா ஒரு மைனஸை போட்டுட்டு மட்டை விட்டுட்டு எழுதலாம். அப்ப இப்ப நீங்கள் இந்த மட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ் நேரா இருந்தா அல்லது பூஜ்ஜியமா இருந்தா மட்டை விட்டுட்டு எழுதும். முன்னுக்கு ஒரு 2 கிடக்கு, அப்ப 2x. மட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ் மறையா இருந்தா, எக்ஸ் மறையா இருந்தா நீங்கள் ஒரு மைனஸை போட்டுட்டு மட்டை விட்டுட்டு எழுதுவீங்க. அப்ப -10x. மற்றது இன்னொன்று தெரியணும், y சமன் மட்டு எக்ஸே உண்டு, அல்லது y சமன் மட்டு எக்ஸே 2, அல்லது y சமன் 2 மட்டு எக்ஸே உண்டு. இப்படி வார வரைவுகள் எல்லாம் இந்த எக்ஸ் அச்சில சரிதான் முறிஞ்சு b வடிவத்தில் வரும். அப்ப இங்க உற்பத்தியில முறிஞ்சு b வடிவத்தில் வரும். அப்ப அந்த வரைவு தான் இங்க கீறி இருக்கு. இங்க பாருங்க, அதை நீலத்தால காட்டுறேன். அப்ப இந்த வரைவு தான் நீலத்தால காட்டின வரைவு தான் இந்த மட்டு வரைவு. அப்ப படித்திறன் நேரா இருக்கிற வரைவு y சமன் 10x. இந்த வரைவு தான் y சமன் 10x, படித்திறன் நேரா இருக்கிற வரைவு. மற்றது படித்திறன் மறையா இருக்கிற வரைவு y சமன் -2x. சரி, அடுத்த ஒரு வரைவு y சமன் x + 1. உங்களுக்கு அந்த வரைவு தெரியும், y சமன் x + 1 என்ற வரைவு தெரியும். படித்திறன் உண்டு, வெட்டு துண்டு உண்டு. y சமன் x ஆக உண்டு. ரைட், அதுதான் இங்க கீறப்பட்டிருக்கு. எங்களுக்கு அடுத்ததா என்னண்டா, இந்த y சமன் x ஆக உண்ட வரைவும் மட்டு வரைவும் வெற்ற புள்ளிகளின் ஆள்கூறு காணும். அப்ப அதுக்கு இந்த படித்திறன் நேராயிருக்கிற y சமன் 10x என்ற வரைவும் மற்றதிൻ്റെ y சமன் x ஆக உண்ட வரைவும் வெற்ற புள்ளி காணும். அப்ப y சமன் x ஆக உண்டையும் y சமன் 10xஐயும் தீர்க்கணும். இந்த ரெண்டையும் தீர்த்து வெற்ற புள்ளியை காணணும். அப்ப x ஆக உண்டு சமன் 10x. அப்ப x சமன் உண்டண்டு வர். சரிதான், x சமன் உண்டண்டு வர். அப்ப இந்த புள்ளி உண்டு, இந்த புள்ளி உண்டு. அடுத்தது y சமன் -2xும் y சமன் x ஆக உண்டும் வெற்ற புள்ளி அதுவும் காணணும். அதுக்கும் இதே மாதிரி நாங்கள் தீர்க்க போறோம். y சமன் x ஆக உண்டையும் y சமன் -2xஐயும் நாங்கள் தீர்க்க போறோம். அப்ப x ஆக உண்டு சமன் -2x. அப்ப 3x சமன் உண்டு, x சமன் உண்டின் கீழ் 3. அப்ப இந்த புள்ளி உண்டின் கீழ் 3, இந்த புள்ளி உண்டின் கீழ் 3. சரியா? ரைட். இப்ப இந்த கேள்வியை பாருங்கோ. அவர் கேட்கிறார் x ஆக உண்டின் கீழ் மட்டு x, x ஆக உண்டின் கீழ் மட்டு x பெரிது 2 இருக்கிற சரிதான் இந்த சமநிலையின் தீர்வை காண சொல்லி. சரி, அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த மட்டு எக்ஸால பெருக்கிறேன். இப்போ உண்டை விளங்கி கொள்ளுங்கோ. இப்போ இது ஒரு சமநிலை. இந்த சமநிலையின் தீர்வும் x + 1 பெரிது 2 மட்டு x என்ற சமநிலையின் தீர்வும் ஒன்றில்லை. ஏனெண்டா ரெண்டாவது சமநிலையின் தீர்வில் x சமன் 0 ஒரு தீர்வா வரலாம், முதலாவது சமநிலையில வரையலாம். ஆகவே நாங்கள் இந்த இஃப் அண்ட் ஓன்லி இஃபா இருந்தால் தான் ஒரு சமநிலையின் தீர்வுக்கு பதிலாக இன்னொரு சமநிலையின் தீர்வை எழுதலாம். இப்போ இங்க இதுல முக்கியமா x not equal to நோட்ன்றதை நீங்கள் எழுதணும். சரியா? ரைட்.
அப்போ இப்போ பாருங்கோ, இப்போ வரைவில் இருந்து இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னுண்ட வரைவு மட்டு வரைவுக்கு மேலே இருக்கிற எக்ஸின் வீச்சு. அப்போ மட்டு வரைவு கீழே இருக்கும். இப்போ மட்டு வரைவு கீழே இருக்கணும்டா இந்த இதில் பார்த்தீங்களா சய உண்டின்கள் 3க்கும் 1க்கும் இடையில தான் இருக்கும். அப்போ சய உண்டின்கள் 3க்கும் 1க்கும் இடையிலான் இருக்கும். அதோட எக்ஸ் நாட் ஈக்குவல் டு நாட். ஏனெண்டா ஏற்கனவே நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த மட்டு எக்ஸ் கீழே இருக்கு, கீழே இருக்கிறது பூஜ்ஜியமாக இருக்கிறார். சரியா? ரைட். அப்போ சய உண்டின்கள் 3க்கும் 1க்கும் இடையில இருக்கணும், பூஜ்ஜியம் வரக்கூடாது. அப்போ என்னென்று எழுதுவீங்கள்? சய உண்டின்கள் 3லிருந்து பூஜ்ஜியம் வர. சரிதான்? அல்லது இந்த அல்லது போட்டு சேர்க்கணும், அண்ட் போடக்கூடாதா? சைவருக்கும் 1க்கும் இடையில இருக்கு. சரியா? இதுதான் இந்த சமநிலையின் தீர்வு. பிறகு கேட்கிறார், இதுல இருந்து இன்னொரு உய்தறுதல் ஒன்று கேட்கிறார். இந்த எக்ஸ் பிளஸ் 2 கீழே மட்டு எக்ஸ் பெரிது 2 இந்த சமநிலையின் தீர்வுகளை முதல் முடிவில் இருந்து நிறுவ சொல்லி கேட்கிறார், பெற சொல்லி கேட்கிறார். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த சமநிலையின் இடது பக்கத்தில் இருக்கிற கோவைக்கு மேலையும் கீழையும் 2ஆல பிரிக்கிறேன். அதால இந்த மாற்றமும் இல்லை, என் மேலையும் பிரித்து கீழையும் பிரிக்கிறேன். அப்போ எக்ஸின் கீழ் 2, 2ஆல பிரிச்சா 1, கீழே மட்டு எக்ஸ் இருக்கு, 2ஆல பிரிச்சா மட்டு எக்ஸின் கீழ் 2. இப்ப இது முதல் சமநிலை மாதிரி கிடக்கு. இந்த வித்தியாசம் முதல் சமநிலையில எக்ஸ் இருக்கிற மாதிரி இங்க எக்ஸின் கீழ் 2 கிடக்கு. ஆகவே முதல் சமநிலையில எக்ஸுக்கு வந்த தீர்வு இங்க எக்ஸின் கீழ் 2க்கு வரும். அப்ப இந்த எக்ஸின் கீழ் 2 என்னத்துக்கும் என்னத்துக்கும் இடையில இருக்குமெண்டா, சய ஒன்றின்கள் 3 விட பெருசு, சைவரை விட சின்ன. சய ஒன்றின்கள் 3க்கும் சைவருக்கும் இடையில இருக்கும். அல்லது சரிதானே, சைவருக்கும் 1க்கும் இடையில இருக்கும். சைவரை விட பெருசு, சரிதானே, 1 விட சின்ன. இப்ப நீங்கள் 2ஆல பெருக்கி விட்டீங்களா, இதை 2ஆல பெருக்கி விட்டா சய 2/3 விட பெரிது எக்ஸ், சைவரை விட சின்ன. அல்லது சைவரை விட பெருசு, 2 விட சின்ன. சரிதான்? அப்ப இதுதான் இந்த சமநிலையின் தீர்வு. சரியா? இதுதான் 2வது கேள்வி. அடுத்த 3வது கேள்வியை பாருங்க. சிக்கலன்கள்ல வந்திருக்கு. ஓர் ஆகன் வரிப்படத்தில் ஆக்ஸ் சட் மைனஸ் 2 பிளஸ் 2i சமன் 7 பையின்கள் 12 ஐ திருப்தியாக்கும் சிக்கலன் சற்றை வகை குறிக்கும் புள்ளிகளின் ஒழுக்கை பரும்படியாக வரைக. அப்ப இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற தியரி Z1 மைனஸ் Z2 ஆக். Z1 மைனஸ் Z2 ஆக்குன்றது சரிதானே, ஒரு ஆகன் வரிப்படத்தில் இந்த Z1ஐயும் Z2ஐயும் இணைக்கிற அந்த கோடு நேர் எக்ஸோட அமைக்கிற கோணத்தின் அந்த கோணம்தான் அதின் ஆக். Z1ஐயும் Z2ஐயும் இணைக்கிற அந்த கோட்டு நேர் எக்ஸோட அமைக்கிற இந்த கோணம்தான் ஆக் Z1 மைனஸ் Z2. Z1 மைனஸ் Z2 வீசல்ன்றது இதுதான். இந்த தியரியை வச்சுக்கொண்டு தான் இந்த கேள்வியை செய்ய போறோம். சரிதான்? இந்த இப்ப நான் சொன்ன தியரியை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை செய்ய போறோம். சரியா? ரைட். இங்க பாருங்க, ஆக் சட்
ஒரு மைனஸை பொதெடுத்தா 2 + 2i 2 - 2i 2 - 2i 2 - 2i ஒரு மைனஸை பொதெடுத்தா சரிதான் z minus 2 - 2i இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த 2 - 2i என்ற சிக்கலன் இதில் இருக்க போகுது சரிதான் 2 - 2i என்ற சிக்கலன் 2 2 இந்த புள்ளியில் இருக்க போகுது சட்டென்ற சிக்கலன் இங்கே எங்கேயோ இருக்க போகுது இந்த சட்டையும் 2 - 2iயையும் இணைக்கிற கோடு நேர் எக்ஸச்சோட அமைக்கிற கோணம் என்னவா இருக்கணும் 7 பையன்கள் 12 7 பையன்கள் 12 நேர் ஆகவே நேர் எக்ஸச்சோட இடஞ்சுழியா அமைக்கும் இதுதான் இந்த ஒழுக்கு இன்னொரு விடயம் சற்றுக்கு 2 2 போட்டா அது 0 சிக்கலன் வந்துடும் 0 சிக்கலனுக்கு வீசல் வரையறுக்கப்படையில்லை அப்ப இந்த புள்ளி வராது இந்த 2 2 புள்ளி வராது அப்ப அதுக்கு ஒரு சின்ன வட்டம் போடும் சரியோ இதுதான் இந்த ஒழுக்கு அப்ப நீங்க என்னென்ன விடயம் இதுல காட்டணும்டா ஒன்று ஒரு பாதி கோடு ஒன்று கீறணும் இதான் அந்த பாதி கோடு இந்த பாதி கோடு கீறணும் மற்றது இந்த 2 2ல ஒரு சின்ன வட்டம் போட்டு உள்ளுக்க நிலட்டா விடணும் ஏன்னா அந்த புள்ளி வராது மற்றது இந்த கோணம் போடணும் 7 பையன்கள் 12 அந்த கோணம் போடணும் விழா விடயங்கள் அதுல இருக்கும் அப்படி இருந்தாதான் சரி அந்த 2 2 புள்ளி அதுவும் காட்டப்படணும் விழாம் இருந்தாதான் அந்த ஒழுக்குக்கு மார்க்ஸ் இருக்கு சரி பிறகு சொல்லி கிடக்கு இதிலிருந்து arc z - 2 + 2i = 7 பையன்கள் 12 ஆகுமாறும் மட்டு சட் இழிவாகுமாறும் உள்ள சிக்கலன் சட்டை முனை வாழ்கூற்று வடிவத்தில் எழுதட்டாம் சரி அப்ப இப்படி இருக்கணும்டா எங்களுக்கு தெரியும் அது அந்த பாதி கோட்டில இருக்கணும் சட் மட்டு சட் இழிவா இருக்கணும் மட்டு சட்டன்றது என்ன உற்பத்தியையும் சட்டையும் இணைக்கிற கோட்டின் நீளம் அப்ப இந்த பாதி கோட்டில இருக்கிற இந்த புள்ளி உற்பத்தியில இருந்து கிட்ட இருக்கு அது இந்த செங்குத்தா இருக்கிற இந்த எண்ணெண்ட புள்ளி அப்ப எண் தான் கிட்ட இருக்கு அப்ப மட்டு சட்டின் இழிவன்றது இந்த ON என்ற நீளம் அவர் கேட்டது எண் குறிக்கிற சிக்கலன் மட்டு சட் இழிவா இருக்கிற சட் அதாவது எண் குறிக்கிற சிக்கலன் அதை முனை வாழ்கூற்று வடிவத்தில் எழுதட்டாம் முனை வாழ்கூற்று வடிவத்தில் எழுதணுமா இருந்தா எங்களுக்கு மட்டும் வீசலும் வேணும் மட்டன்றது ON நீளம் வீசல் என்றது இந்த நேர் எக்ஸச்சோட அந்த ON அமைக்கிற கோணம் அப்ப தீட்டா வேணும் இங்க பாருங்க இந்த தீட்டாவையும் 5/2 கூட்டினா புறக்கோணம் 7 பையன்கள் 12 வரும் தீட்டாவையும் 5/2 கூட்டினா புறக்கோணம் 7 பையன்கள் 12 வரும் அப்ப இதுல இருந்து நாங்கள் தீட்டாவை காணலாம் 7 பையன்கள் 12ல பையன்கள் 2 கழிச்சா பையன்கள் 12 வரும் சரியா ரைட் அப்ப இப்ப நாங்கள் வீசலை கண்டுட்டோம் அப்ப இது பையன்கள் 12 15 பாக இஞ்சால 45 பாக அப்ப 60 பாக இந்த ON நீளம் 2√2 அப்ப 2√2 cos 60 தான் ON என்றது OA என்ற 2√2 சரிதானே cos 60 ஆறு அப்ப √2 என்று வரும் அப்ப மட்டும் தெரியும் வீசலும் தெரியும் ஆகவே முனை வாழ்கூற்று வடிவத்தில் எழுதுறேன் வர்க்கமூலம் 2 தர cos தீட்டா தீட்டாக்கு பையன்கள் 12 பிளஸ் I sin பையன்கள் 12 சரியா ரைட் அடுத்த
நாலாவது கேள்வியை பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு சார்பு தந்திருக்கு. ஏஎக்ஸ் கணம், அதுல ரெண்டு தெரியாத கணியங்கள் இருக்கு, ஏயும் பியும். ரெண்டு தரவுகள் தந்திருக்கு. முதலாவது ஒன்று ரெண்டண்ட புள்ளியில இந்த சார்பு வந்து ஒரு விபத்தி புள்ளியை கொண்டிருக்காம். முதலாவது விடயம் விபத்தி புள்ளி, அது சார்பில் இருக்கிற புள்ளி. ஆகவே இந்த ஒன்று சயரண்டு இந்த சார்பை திருப்தி செய்யும். எக்ஸு கொண்டு போட்ட y சயரண்டு, அதாவது எஃப் ஆஃப் ஒன் சமன் எக்ஸு கொண்டு போட்ட எஃப்எக்ஸ் சயரண்டு. இது முதலாவது தரவு. சரியா? ரைட். அப்ப எக்ஸுக்கு ஒன்று போட்ட எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சயரண்டு போடுவோம். சரிதான்? போட்டால் எங்களுக்கு ஒரு தொடர்பு வருது. ஏ சக பி சமன் சயரண்டு. அடுத்தது விபத்தி புள்ளி என்றா ஒன்றில் எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் பூஜ்ஜியமா இருக்கணும் அந்த புள்ளியில, அல்லது அந்த புள்ளியில வரையறுக்கப்படாமல் இருக்கணும். அப்ப இங்க எஃப் டேஸ் எக்ஸ் எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் எல்லாம் எக்ஸின் எல்லா பெருமானத்திலையும் வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வரையறுக்கப்படாம விடுற பிரச்சனை இங்க இல்லை. எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் அந்த இடத்துல அப்ப பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப எஃப் டபுள் டேஸ் எக்ஸுக்கு ஒன்று போட்டா எஃப் டபுள் டேஸ் ஒன் பூஜ்ஜியம். சரிதான்? ஆகவே ரெண்டு தரம் வகையிட்டு இந்த எஃப் எக்ஸை ரெண்டு தரம் வகையிட்டு எக்ஸுக்கு ஒன்று போட்டா பூஜ்ஜியம். இப்போ ரெண்டு தரம் வகையிட்டு இருக்கிறோம். 6ax சக 2b, எக்ஸுக்கு ஒன்று போட்டா 6a சக 2b பூஜ்ஜியம். சரிதான்? ரைட். அப்ப 3a சக b பூஜ்ஜியம். இது இன்னொரு சமன்பாடு. இந்த ரெண்டு சமன்பாட்டிலேயும் இருந்து நாங்கள் ஏயையும் பியையும் காணலாம். ஏ ஒன்று பி சய ஒன்று வரும். சரிதான்? பிறகு சொல்ற இந்த வளை மேன்முக குழிவு கீழ்முக குழிவு ஆகியவற்றை கொண்டிருக்கும் ஆயிடைகளை காண்க. மேன்முக குழிவை கொண்டிருக்கிற ஆயிடை உங்களுக்கு தெரியும். எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் எங்க நேர். அப்ப எஃப் டபுள் டேஸ் எக்ஸை நாங்கள் ஏற்கனவே வகையிட்டு இருக்கிறோம். அதில் ஏக்கு பிக்கு பெருமானத்தை போட்டு எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் சமன் 6 தர எக்ஸைய உண்டு. எங்களுக்கு தெரியும் மறையா இருக்கிறது எக்ஸ் ஒன்றை விட சின்னண்டா மறை. சரிதான்? எக்ஸ் ஒன்றை விட பெருசண்டா நேர், அதுவும் தெரியும். அப்ப ஆயிடுண்டா இன்டர்வலண்டா அது ஒரு சரிதான இப்படி எழுதும். ஒரு ஆயிட வடிவில நாங்கள் எழுதுவோம். சரி. ஆகவே கீழ்முக குழிவை கொண்டிருக்கிற ஆயிர மைனஸ் முடிவிலியில இருந்து சரிதான் ஒன்று வர, மேன்முக குழிவை கொண்டிருக்கிற ஆயிட எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் நேரா இருக்கிறது ஒன்றுக்கும் முடிவிலி இந்த ரேஞ்சுக்குள்ள நேரா இருக்கு. சரியா? அப்ப இப்படி ஆயிட வடிவில நாங்கள் இந்த விடையை கொடுக்கணும். ரைட். அடுத்தது 5வது கேள்வி. எல்லைகள்ல வந்திருக்கு. சரிதான? லிமிட் வர்க்கமூலம் 5 சய வர்க்கமூலம் 4 சக கொசெக்ஸ். இங்கே ஒரு சைன் எக்ஸும் கிடக்கு, கீழே எக்ஸ் கணம். இது வந்து 1 கீழ் 4 வர்க்கமூலம் 5 காட்டுட்டாம். சரி. இந்த வர்க்கமூலங்களை கண்டாலே நாங்கள் முதல்ல செய்கிற வேலை இந்த மேலே இருக்கிறது இந்த வர்க்கமூலத்தின் உடன் புணரியால மேலையும் கீழையும் பெருக்குவோம். இப்போ முதல் செய்ய போற வேலை அது. ரைட். அப்ப உடன் புணரியால பெருக்கிக்க மேலே வர்க்கமூலம் விடுபட்டு 5 சய பிராக்கெட்டுக்கு 4 சய கொசெக்ஸ். அப்ப மைனஸால பெருக்கி விட்டா 5 சய 4 சய கொசெக்ஸ் என்று வரும். கீழே அந்த மேலே உள்ளதின் உடன் புணரி கிடக்கு. இங்க பாருங்க இதுல. சரி. அப்ப 5ல 4 போனா உண்டு. அப்ப மேலே 1 சய கொசெக்ஸ் இன்டு சைன் எக்ஸ், கீழே அந்த உடன் புணரியும் எக்ஸ் கணமும் கிடக்கு.
அடுத்ததா என்ன செய்ய போறோம்டா, இந்த 1 மைனஸ் கொசெக்ஸ் இருக்கிறபடியா நான் மேலையும் கீழையும் 1 பிளஸ் கொசெக்ஸ் ஆல பெருக்க போறோம். உங்களுக்கு தெரியும் 1 மைனஸ் கொசெக்ஸ் தர 1 பிளஸ் கொசெக்ஸ் 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ், அதை சைன் வர்க்கம் எக்ஸ் என்று எழுதலாம். இங்க ஏற்கனவே ஒரு சைன் எக்ஸ் இருக்கு, அப்ப சைன் கனம் எக்ஸ், கீழே எக்ஸ் கனம் இருக்கு, ஆகவே அதை ஒன்றுக்கு கொண்டு போகலாம். இதுல ரெண்டு வழி இருக்கு. ஒன்று இந்த 1 பிளஸ் கொசெக்ஸ் ஆல மேலேயும் கீழேயும் பெருக்கிறது ஒரு வழி, இன்னொன்று இந்த 1 மைனஸ் கொசெக்ஸை 2 சைன் வர்க்கம் x/2 இப்படி எழுதியும் இதுக்குரிய விடையை நீங்கள் காணலாம். சரியா? ரைட். அப்ப இங்க பாருங்க, அப்ப இதுல ஒரு சைன் கனம் எக்ஸ், கீழே எக்ஸ் கனம், அதை இப்படி எழுதுறேன். மிச்சமா இருக்கிற எல்லாத்தையும் புரிம்பா அந்த லிமிட்டின் பண்பை பாவிச்சு அதை புரிம்பா எழுதுறேன். அப்ப இது 1, அப்ப 1 கனம், இது எக்ஸுக்கு நோட் போட்டா கொஸ் நோட் 1, அப்ப 2. சரிதானே? இஞ்சால எக்ஸுக்கு நோட் போட்டா அப்ப 2 வர்க்கமூலம் 5. இப்ப என்ன பெறப்போகுது ஆன்சர்? 1 கீழ் 4 வர்க்கமூலம் 5. சரியா? அடுத்தது 6வது கேள்வி. இந்த இதுல உள்ள தியரிய முதல் ஒருக்கா பார்ப்போம். இப்ப ஒரு வளைய, சரிதானே, ஒரு வளை y சமன் fx, x சமன் a, x சமன் b, இந்த ரெண்டு கோடுகள், மற்றது xh, இதால அடைக்கப்பட்ட இந்த பிரதேசத்தை xh பற்றி 2π ஆரியன்கள் 360 பாகை கூடாக சுழற்றுறதால உருவார திண்மத்தின் கனளவு a to b π into f of x வர்க்கம் dx, இதுதான் கனளவு. சரிதான்? இந்த தியரியை ஞாபகத்தில் வச்சிருங்க. ஒரு y சமன் fx என்ற வளை xh, x சமன் a, x சமன் b, இந்த கோடுகளால உள்ளடக்கப்பட்ட இந்த பிரதேசத்தை xh பற்றி 360 பாகை கூடாக சுழற்றுறதால உருவார திண்மத்தின் கனளவுக்குரிய ஃபார்முலா π into f of x வர்க்கம் dx. சரியா? ரைட். இதுல இன்னும் ஒரு தியரி கிடக்கு. ரெண்டு வளை இதுல ஒரு வளை, இதுல இன்னொரு வளை, ரெண்டு வளை. ஒன்று y சமன் fx, மற்றது y சமன் gx, ரெண்டு வளை. சரிதான்? ரைட். இந்த ரெண்டு வளைகளாலும் x சமன் a, x சமன் b என்ற கோடுகளாலும் உள்ளடக்கப்பட்ட இந்த பிரதேசத்தை xh பற்றி சுழற்றுறதால உருவார திண்மத்தின் கனளவுக்குரிய வாய்பாடு a to b π f of x இன் வர்க்கம் மைனஸ் π g of x இன் வர்க்கம் dx. சரியா? இந்த பைய பொதுவா எடுக்கலாம். அப்ப இதுதான் இந்த ரெண்டு வளைகளால உள்ளடக்கப்பட்ட இந்த பகுதி. அதோட x சமன் a, x சமன் b என்ற ரெண்டு நிலைக்குத்து கோடுகள். இந்த நிழற்றிய பகுதியை xh பற்றி சுழற்றுறதால உருவார திண்மத்தின் கனளவு. சரியா? ரைட். அப்ப இங்க பாருங்க, இனி கேள்விக்கு போவோம். எங்களுக்கு ஒரு வளை தந்திருக்கு. அந்த வளையை பற்றி எங்களுக்கு கீற தெரியாது. e to the power x plus e to the power minus x. சரி, அந்த வளை x சமன் நோட்ன்றது yh, x சமன் ln2, இப்படி ஒரு வளை இருக்குன்னு வைப்போமே, இதான் x சமன் நோட்,
இதுதான் x சமன் ln2. மற்றது xh தான் y சமன் 0. அப்போ இந்த பிரதேசத்தை xh பற்றி சுழற்றுறதால உருவார திண்மத்தின் கனளவு பை அந்த வளை e⁻x plus e⁻x முழுவதின் வர்க்கம் dx. x இன் லிமிட் வந்து நோட்ல இருந்து ln2, நோட்ல இருந்து இந்த புள்ளி ln2, இப்போ நோட்ல இருந்து ln2 இதை தொகையிட்டு விட்டா சரி. ഇതിന്റെ വിരിവെഴുതുവം e⁻x ന്റെ വർക്കം e⁻2x 2 തര e⁻x into e⁻x. അപ്പോൾ അത് വെട്ടപ്പെട്ട് 2 മിഞ്ചും e⁻x ന്റെ വർക്കം e⁻2x. இப்போ நாங்கள் இதை தொகையிடுவோம். சரிதான், இதை நாங்கள் இப்போ தொகையிடுவோம். பை வெளியில் எடுத்தாச்சு. சரி, இப்போ தொகையிடுவோம். e⁻2x தொகையிட்டா e⁻2x by 2, 2 தொகையிட்டா 2x. e⁻-2x தொகையிட்டா e⁻-2x over -2. லிமிட் வந்து 0ல இருந்து ln2. இதில் நீங்கள் தெரிய வேண்டிய விடயம் e⁻lnx என்றா x, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிமிட் போடைக்கு இப்படியான இது இதில் வரும். e⁻lnx என்றா x. அப்போ இதில் நாங்கள் எக்ஸுக்கு ln2 போடைக்கு பாருங்க, இந்த லிமிட்டை போடைக்கு என்ன வரப்போதண்டா இந்த எக்ஸுக்கு ln2 போட போகிறோம். அப்போ 2 ln2 வந்து வரும். அப்போ இந்த ரெண்டை கொண்டு 2 வர்க்கம் 4 எழுதலாம். இப்போ e⁻ln4 என்ன எழுதலாம், 4 எழுதலாம். e⁻lnx x எழுதலாம். அப்போ இந்த இந்த லிமிட்டை போடைக்க 2 ln2 வரும், அதுக்கு 4 வரும். அதே மாதிரி sin2xக்கு போடைக்க sin2 ln2 வரும். இதை 1 கீழ் e⁻2 ln2 எழுதலாம், 1 கீழ் 4 வரும். அப்போ அந்த லிமிட்டையும் போட்டு சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த விட வரும். சரியா? அடுத்த 7வது கேள்வி, ஒரு அதிபரவளைவு x வர்க்கத்தின் கீழ் 9 சய y வர்க்கத்தின் கீழ் 4 சமன் 1. இதுக்கு அதன் மீது இருக்கும் புள்ளி 3 sec θ 2 tan θ இல் உள்ள செவ்வனின் சமன்பாடு. அப்போ எங்களுக்கு ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு எழுதுறேன். இப்போ செவ்வன்ன்றது ஒரு நேர்கோடு, நேர்கோட்டின் சமன்பாடு எழுதுறதுக்கு ஒரு புள்ளியும் படித்திறனும் வேணும். சரியா? படித்திறன்ன்றது dy/dx. அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம், இந்த வளைய பரமான அடிப்படையில் எழுதலாம். சரிதான், அந்த ஒரு புள்ளியின் சரிதான் பரமான பெருமானம் 3 sec θ 2 tan θ. அப்போ x சமன் 3 sec θ, dx/dθவை நீங்கள் எழுதலாம், dy/dθவை எழுதலாம். tan θவாயிட்டா sec வர்க்கம் θ, sec θவாயிட்டா sec θ tan θ. பட் dy/dx சமன் dy/dθ into dθ/dx. சரிதான், சங்கிலி விதி, சங்கிலி விதியை பாவிச்சு எழுதிக்கிறார். இப்போ dy/dθ தெரியும், dθ/dxன்றது 1 dx/dθ. அப்போ 1 3 sec θ tan θ. இப்போ இதை சுருக்கினா உங்களுக்கு இப்படி வரும். இது தொடலியின் படித்திறன், அந்த தீட்டா பரமான பெருமானம் உள்ள தொடலியின் படித்திறன். செவ்வன்ற படித்திறன் தலகீழாக்கி போட்டு மைனஸால பெருக்கி விடுங்க. உங்களுக்கு தெரியும், 2 நேர்கோடுகள் செங்குத்தண்டா படித்திறன் பெருக்கம் -1. அப்ப இதையும் பெருக்கினா -1. அப்ப இதுதான் செவ்வன்ற படித்திறன். மற்றது ஒரு புள்ளி தெரியும், 3 sec θ 2 tan θ. அப்ப ஒரு புள்ளி தெரியும், படித்திறன் தெரியும். என்ன ஃபார்முலா? y - y1 சமன் m into
எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 இந்த ஃபார்முலாவை பாவிச்சு நாங்கள் அந்த செவ்வந்த சமன்பாட்டை நாங்கள் எழுதலாம். ஒரு புள்ளி y1 y1ன்றது y-ஆல் ஒரு 2 tan θ. செவ்வந்த படித்திறன் சய 3 tan θவின் கீழ் 2 sec θ. இதான் செவ்வந்த படித்திறன் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்-ஆல் கூறு 3 sec θ. இதுதான் செவ்வந்த சமன்பாடு. இதை நாங்கள் சுருக்கி சரிதான் இந்த வடிவத்தில் காட்ட சொல்லி இருக்கிறார், காட்டியிருக்கிறார். சரியா? இதுல இன்னும் ஒரு விடயம் கவனிக்கணும். நாங்கள் அந்த பரமான ஒரு வளைய பரமான வடிவில் எழுதி அதில இருந்து dy/dx கண்டு நாங்கள் இப்ப நாங்கள் நேரையுமே கண்டிருக்கலாம். இப்ப எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 9 சய y வர்க்கத்தின் கீழ் 4 சமன் உண்டு. இப்ப இதை நாங்கள் எக்ஸ் குறித்து வகையிடலாம். எக்ஸ் குறித்து வகையிட்டா 1/9 வச்சுக்கொண்டு எக்ஸ் வர்க்கத்தை வகையிட்டா 2x சய 1/4 வச்சுக்கொண்டு y வர்க்கத்தை வகையிட்டா 2y இன்டு dy/dx உண்ட வகையிட்டா 0. அப்ப இதுல இருந்து நாங்கள் dy/dx காணலாம். சரிதான்? இதுல இருந்தும் நாங்கள் காணலாம். 4x கீழ் 9y என்று வரும். சரிதான்? 4x கீழ் 9y என்று வரும். இது பொதுவான x, y என்ற புள்ளி. அந்த அவர் தந்த அந்த 3 sec θ 2 tan θ என்ற அந்த புள்ளியில உள்ள தொடலி என்ற நாங்கள் அந்த புள்ளியை போடுவோம். சரிதானே? எக்ஸுக்கு 3 sec θ yக்கு 2 tan θ போட்டீங்கள 4 எக்ஸுக்கு பதிலா 3 sec θ yக்கு 2 tan θ போட்டா உங்களுக்கு அதே விட வரும். இப்படியும் இந்த கேள்வியை நீங்கள் செய்யலாம். சரி, கடைசியா என்ன கேட்டிருக்கிறேன், மேலே தரப்பட்ட அதிபரவளைவுக்கு அதன் மீதிருக்கும் புள்ளி 3 வர்க்கமூலம் 2, 2 இல் வரையப்பட்ட செவ்வன் கோட்டின் y வெட்டு துண்டை காணும். முதல்ல அந்த செவ்வன் கோட்டை காணும். ஏற்கனவே நாங்கள் ஒரு பொதுவான புள்ளியில ஒரு செவ்வன் கோட்டின் சமன்பாடு கண்டிருக்கிறோம். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, அவர் தந்த புள்ளி 3 வர்க்கமூலம் 2, 2 அதிண்ட பரமான பெருமானத்தை முதல் காணும். 3 sec θ 2 tan θ இன்னத்துக்கு சமனா இருக்கணும் 3√2√2. அப்ப இப்படி இருக்கிற தீட்டாவின் பெருமானம் ரெண்டையும் திருப்தி செய்கிற தீட்டாவை கண்டீங்கன்னா உங்களுக்கு π/4 வரும். இப்ப ஏற்கனவே நீங்கள் கண்ட செவ்வந்த சமன்பாட்டில் தீட்டாக்கு π/4 போட்டா இந்த 3√2 அந்த புள்ளியில உள்ள செவ்வந்த சமன்பாட்டை நீங்கள் காணலாம். அப்ப சரிதானே? ஏற்கனவே அந்த சமன்பாடுல போடுவீங்க. இப்ப இதுல கேட்ட கேள்வி y வெட்டு துண்டத்தான கேட்டு கிடக்கு. அப்ப இப்ப நாங்கள் எக்ஸுக்கு 0 போட்டா அந்த செவ்வந்த சமன்பாட்டில எக்ஸுக்கு 0 போட்ட மாட்டோம். இது எக்ஸுக்கு 0 போட்டா இது வராது. அப்ப y சமன் sec θ வெட்டுப்படும் 13 tan θவின் கீழ் 2 13 tan θவின் கீழ் 2 தீட்டாக்கு π/4 போட போறோம். அப்ப எவ்வளவு 13/2 அதுதான் இங்க எழுதி இருக்கிறோம். மற்ற வெட்டு துண்டை நாங்கள் ஆள்கூறு வடிவத்தில் கொடுக்கிற வளமை இருக்கு. ஆகவே அந்த y வெட்டு துண்டு வந்து 0.13/2. அடுத்த 8வது கேள்வி பாருங்க. E என்ற ஒரு புள்ளி தந்திருக்கு. 2 சய உண்டு.
அந்த புள்ளிக்கூடாக செல்வதும் படித்திறன் 2 உடையதுமான நேர்கோடு எல் மீதுள்ள, இங்க பாருங்க இதுல படம் போட்டு கிடக்கு, 2 சயவுண்ட புள்ளிக்கூடா போகுது, படித்திறன் 2. அதில் இருக்கிற ஒரு பொதுவான புள்ளியின் ஆள்கூற நாங்கள் என்ன செய்ய போறோம்டா எக்ஸ் பார் y பார் எடுக்கிறேன். சரியா? ரைட். இப்ப நான் இந்த படித்திறனை சமப்படுத்துவோம். என்ன படித்திறன்? 2 புள்ளிகளின் ஆள்கூறு தெரிஞ்சா படித்திறனை நீங்கள் எழுதலாம். y பார் பிளஸ் 1 கீழ் எக்ஸ் பார் மைனஸ் 2, இதான் படித்திறன். இது 2க்கு சமன். இப்ப இந்த y பார் பிளஸ் 1 இந்த 2 கீழே கொண்டு வாங்கும், இந்த எக்ஸ் பார் மைனஸ் 2 அங்க கொண்டே பெருக்கும், இது கீழே கொண்டு இருக்கும். இது ஒரு டி அண்டு வை. இப்ப இது ரெண்டையும் எடுத்தீங்களா எக்ஸ் பார் வந்து டி பிளஸ் 2, y பார் வந்து 2t மைனஸ் 1. ஆகவே இந்த p பரமான பெருமானம் t சக 2 2t மைனஸ் 1. இப்படி காட்ட சொல்லி இருக்கிறார். ஓகே, அது காட்டிட்டோம். அடுத்தது சொல்றார், இதிலிருந்து ஏபி சமன் ஏசி சமன் வர்க்கமூலம் 5 அலகுகள் ஆகுமாறு இந்த எல்லில் உள்ள புள்ளி பி சியின் ஆள்கூறுகளை காண்க. இப்படி இருக்கக்கூடிய மாதிரி பி சியின் ஆள்கூறு கேட்டுக்கிறாங்க. சரியா? ரைட். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த நீளத்தை சமப்படுத்துவோம். அதாவது ஏபியின் நீளம் வர்க்கமூலம் 5. அப்ப ஏபி வர்க்கம் 5. ஏபி வர்க்கம்ன்றது என்ன? 2 புள்ளிகளின் ஆள்கூறு தெரிஞ்சா நீளத்தை காண தெரியும். எக்ஸ் பார் மைனஸ் 2 வர்க்கம் சக y பார் மைனஸ் மைனஸ் 1, அப்ப பிளஸ் 1 முழுவதின் வர்க்கம். இது 5க்கு சமம். பாருங்க, இந்த எக்ஸ் பார் பிளஸ் 1க்கு அப்படி செட்டா 2t போடலாம். y பார் பிளஸ் 1க்கு 2t, எக்ஸ் பார் மைனஸ் 2க்கு t. அப்ப எக்ஸ் பார் மைனஸ் 2க்கு t, y பார் பிளஸ் 1க்கு 2t. இப்போ 2t வர்க்கம் 4t வர்க்கம் 5. அப்ப இதுல இருந்து t காணலாம். t-க்கு 2 விட வருது, பிளஸ் ஓ மைனஸ் 1. பிளஸ் 1 போட்டா ஒரு புள்ளி, அதை b என்று எடுப்போம். மைனஸ் 1 போட்டா இன்னொரு புள்ளி, அதை c என்று எடுப்போம். சரியா? ரைட். அடுத்தது 9வது கேள்வியை பாருங்க. வட்டம் எஸ் ஆனது எக்ஸ் அச்சை புள்ளி 1,0 தொடுவதும். இப்ப இதுக்குரிய தியரியல், ஒரு வட்டம் ஒரு நேர்கோட்டை தொடுறதுக்கு என்ன நிபந்தனை? மையத்தில இருந்து அந்த நேர்கோட்டுக்கான செங்குத்தின் நீளம் வட்டத்தின் ஆரைக்கு சமன். அப்ப இந்த வட்டம் எக்ஸ் அச்சை தொடுறாலும் அதே நிபந்தனை. ஆனா இந்த எக்ஸ் அச்சை தொடைக்குள்ள நாங்கள் நேரடியா அந்த செங்குத்து தூரத்தை ஈஸியா எழுதி போடலாம். இந்த செங்குத்து தூரம் எவ்வளவு? எக்ஸ் அச்சுக்கு மேல தொட்டா மைனஸ் எஃப், அந்த மையத்தின் வையாள்கூறு தான் அந்த செங்குத்து தூரமா இருக்கும். அதுதான் ஆரைக்கு சமன். இப்ப எக்ஸ் அச்சுக்கு மேலையும் வட்டம் தொடலாம், எக்ஸ் அச்சுக்கு கீழையும் வட்டம் தொடலாம். எக்ஸ் அச்சுக்கு மேல தொட்டா அந்த மையத்தில இருந்து எக்ஸ் அச்சுக்கான செங்குத்து தூரம் மையத்தின் வையாள்கூறா இருக்கு. கீழே தொட்டா வையாள்கூறு மறையா போயிடும். அப்ப எக்ஸ் அச்சை தொட்டா நாங்கள் மட்டு போட்டு விட்டோம்னா பிரச்சனை. இந்த மட்டு மைனஸ் எஃப் இதுதான் செங்குத்து தூரம். மையத்தில இருந்து எக்ஸ் அச்சுக்கான செங்குத்து தூரம் மொட் ஆஃப் மைனஸ் எஃப். இது என்னத்துக்கு சமன்? ஆரைக்கு சமன். ஆரை என்றது வர்க்கம் மூலம் ஜி வர்க்கம் பிளஸ் எஃப் வர்க்கம் மைனஸ் சி. வர்க்கிச்சு விட்ட எஃப் வர்க்கம் வெட்டுப்படும், சி சமன் ஜி வர்க்கம் என்று வரும். இதுதான் எக்ஸ் அச்சை தொடுறதுக்குரிய நிபந்தனை. இங்க எக்ஸ் அச்சை தொடுறன்ற ஒரு தரவோட இந்த தொடுற புள்ளி இன்னொரு தரவு 1,0 தொடுது. 1,0 தொட்டா எக்ஸ் அச்சை தொடுறபடியா சி சமன் ஜி வர்க்கம். அது நாங்கள்
நிறுவி எடுத்து போடும் மீன் சரிதான். மற்ற இன்னொரு தரவு இருக்கு பாருங்க, 1 சைவர்ல தொடுகுது. 1 சைவர்ல தொட்டா இந்த வையச்சில இருந்து இந்த மையத்தின் தூரமும் இந்த வையச்சில இருந்து இந்த 1 சைவர் என்ற புள்ளியின் தூரமும் சமனாயிருக்கு. இப்போ மைனஸ் ஜி வந்து உண்டாயிருக்கு சரி, மைனஸ் ஜி வந்து உண்டாயிருக்கு. ஏன் இந்த 1 சைவர் என்ற புள்ளியில வட்டத்தை தொட்டா சரிதான், இந்த ஆரைக்குத்தான் இப்போ நான் கீர்ன ஆரைக்குத்தான் வையச்சு சமாந்திரமாக இருக்கு, இந்த எக்ஸ் அச்சு செங்குத்தா கீறோம். அப்போ வையச்சில இருந்து மைனஸ் ஜியின் தூரமும் வையச்சில இருந்து 1 தூரமும் சமனாயிருக்கு. இப்போ வையச்சில இருந்து 1 தூரம் என்ற ஒரு அலகு, அப்போ மைனஸ் ஜி 1க்கு சமனாயிருக்கு சரியா. இப்போ ஜி வந்து -1. மற்றது எக்ஸ் அச்சை தொடுகிறன்றது அதுவும் ஒரு தரவு தான். ஆகவே செங்குத்து தூரம் என்றது மொட் ஆஃப் -f அது ஆரைக்கு சமனாக இருக்கும். இதுல இன்னும் ஒன்று சொல்லி கிடக்கு, முதலாம் கால்வட்டத்திலும் உள்ளது. முதலாம் கால்வட்டத்தில் இருந்த -f தான் ஆரையா சமனாக இருக்கு. இப்போ இதுல இருந்து இப்ப நாங்கள் என்னென்னதை கண்டுட்டோம், ஜி கண்டுட்டோம், சி கண்டுட்டோம், சி 1 வந்துட்டுது. அப்போ இனி காண வேண்டியது எஃப் மட்டும். அந்த எஃப்பை காண்றதுக்கு இன்னொரு தரவு தான். மேலும் வட்டம் எஸ்ஸின் பரிதியை வட்டம் எஸ் டேஸ் அதில் சமன்பாடு தந்திருக்கு, அது இரு சம கூறுடுது சரியா. இப்ப ஒரு வட்டத்தின் பரிதியை இன்னொரு வட்டம் இரு சம கூறுறதுக்கு என்ன நிபந்தனை? ஒரு வட்டத்தின் பரிதியை இன்னொரு வட்டம் இரு சம கூறுறதுக்கு என்ன நிபந்தனை? இந்த பொது நான், இதுதான் பொது நான். பொது நான் இரு சம கூறப்படுற வட்டத்தின் விட்டமாயிருக்கு. எந்த வட்டத்தை இரு சம கூறுடுதோ அதுக்கு அது விட்டமாயிருக்கும் பொது நான். இங்க பாருங்க, வட்டம் எஸ்ஸின் பரிதிய, அப்ப இதுதான் எஸ், எஸ்ஸின் பரிதிய எஸ் டேஸ் இரு சம கூறுடுகிறது. ஆகவே இந்த பொது நான் வந்து எஸ்ஸுக்கு விட்டமா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன நிபந்தனை நாங்கள் எடுக்கலாம்? பொது நானின் சமன்பாடை கண்டு அந்த எஸ்ஸின் மையம் அதை திருப்தி செய்யும் என்று நாங்கள் போடலாம். அதன் இங்க பொது நானின் சமன்பாடு எஸ் மைனஸ் எஸ் டேஸ் சமன் 0. ஒரு வட்டத்தின் சமன்பாடுல இருந்து இன்னொரு வட்டத்தின் சமன்பாட்டை கழிக்கிறேன் சரிதான். இப்படி வருது. இதில் எஃப் மட்டும்தான் தெரியாது, மற்ற எல்லாம் கண்டுட்டோம், ஜிசி எல்லாம் கண்டுட்டோம் சரி. இதான் பொது நானின் சமன்பாடு. இதில் சரிதான் எஸ்ஸின் மையம் இருக்கும். எஸ்ஸின் மையம் என்ன? மைனஸ் ஜி மைனஸ் எஃப். மைனஸ் ஜி என்றா உண்டு, அப்போ மைனஸ் ஜி மைனஸ் எஃப் அதில் இருக்கும். அப்போ கொண்டே போட்டிங்களா உங்களுக்கு எஃப்க்கு 2 விட வருது. அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, முதலாம் கால்வட்டத்தில் அந்த வட்டம் இருக்கும். ஆகவே மைனஸ் எஃப் நீர் எஃப் மற, அப்போ -2 தான் எஃப்க்கு விடையா வரும். இதில் இருந்து அந்த வட்டத்தின் சமன்பாட்டை நீங்கள் எழுதலாம் சரியா. ரைட். 10வது கேள்வி. 10வது கேள்வி ஒரு பொது தீர்வில கேள்வி கேட்டிருக்கு. cos x plus sin 2x minus sin x சமன் 1 ஐ தீர்க்க. சரிதான். இந்த சமன்பாட்டை தீர்க்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்டா, இந்த sin c plus sin d வாய்பாடு பாவிக்கக்கூடிய மாதிரி இந்த sin 2x ஐயும் sin x ஐயும் உண்டா வச்சிருக்கிறேன் சரிதான். இந்த வலது கை பக்கத்தில் இருக்கிற உண்டை இடது கை பக்கத்துக்கு கொண்டு வார். இப்போ மைனஸையும் பொது எடுத்து விட்டா 1 மைனஸ் cos x. எங்களுக்கு தெரியும் sin c minus sin d வாய்பாடு என்ன? 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. வந்த வாய்பாட்டை பாவிச்சு எழுதுறேன். 1 minus cos x 2 sin வர்க்கம் x by 2 என்று எழுதலாம். இதில் 2 sin x by 2 பொது எடுக்கலாம்.
பொதெடுத்தா cos 3x/2 minus sin x/2 வரும். சரி, இப்போ sin x/2 பூஜ்ஜியம், இதுக்கு பொது தீர்வு எழுதலாம். பூஜ்ஜியம் என்றா sin நோட். அப்போ நீங்கள் x/2 சமன் n பை பிளஸ் அயவுண்டின் n இன்டு பூஜ்ஜியம் n பை என்று வரும். அப்போ x வந்து 2n பை, மறக்காம இந்த n என்று எழுதி போடுங்க. சற்றுக்க இருக்கும், சட் பிளஸ் இல்லை, மறையும் வரும். நேர் நிறைவன் மட்டுமில்லை, மர நிறைவன் பூஜ்ஜியம் எல்லாம் வரலாம். அப்போ சட்டென்று எழுதும், என் குறிக்காட்டி கொஞ்சம் 5 மார்க்ஸ் கழிபடும். சரி, அடுத்தது என்ன? sin x/2 பூஜ்ஜியம் அல்லது cos 3x/2 சமன் sin x/2. இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, இந்த sin x/2 cos 5/2 minus x/2 என்று இப்படி எழுதலாம். இப்ப ഇതിന്റെ பொது தீர்வு எழுதலாம். என்ன? 3x/2 சமன் 2n பை plus or minus 5/2 minus x/2. இதுல மறக்காம x எழுவாயாக்கி கொடுக்கணும். அப்போ ஒருக்கா பிளஸ் எடுங்க, ஒருக்கா மைனஸ் எடுங்க, எடுத்து x எழுவாயாக்கி கொடுத்திருக்கின்ற. சரிதான், மறக்காம இங்கேயும் n சற்றுக்க இருக்கும் என்று எழுதி போடும். சரியா? ரைட். வேற முறைகளிலும் இந்த கேள்வியை நீங்கள் அணுகலாம். சரிதான். இப்போ உதாரணமா இந்த கேள்வியை பாருங்க. cos x plus sin 2x minus sin x சமன் உண்டு. இந்த cos x minus sin x இப்படியே இருக்கட்டும். இந்த sin 2x அங்கால கொண்டு போய் 1 minus sin 2x இப்படி எழுதலாம். cos x minus sin x சமன் 1 minus sin 2x cos x minus sin x முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம். cos வர்க்கம் x plus sin வர்க்கம் x உண்டு, minus 2 sin x cos x sin 2x. சரியா? இப்ப இதுல இருந்து என்ன வரும்? cos x minus sin x பூஜ்ஜியம் அல்லது cos x minus sin x சமன் உண்டு வரும். cos x minus sin x பூஜ்ஜியம் என்றா சரிதானே? cos x minus sin x பூஜ்ஜியம் என்றா tan x சமன் உண்டு, tan x சமன் உண்டு. இஞ்சால என்ன செய்வீங்க? வர்க்கமூலம் 2ஆல பிரிப்பீங்க. cos x minus 1 over root 2 sin x சமன் 1 over root 2. அப்ப இது என்ன வடிவத்தில் வரப்போகுது? cos x plus 5/4 சமன் 1 over root 2. இனி நீங்கள் இதுகள் ரெண்டுக்கும் தீர்வு எழுதலாம். அப்ப இப்படி ஒரு மெத்தட்ல இந்த கேள்வி செய்யலாம். ஆனா அந்த சமன்பாடுகளை நீங்கள் தீர்க்க வர்க்கிக்க கூடாது. வர்க்கிச்சா மேலதிக விட வரும். சரியா?